சிஎம் விஜய் சார் வணக்கம். இது அங்க போகுமானலாம் தெரியல. மக்களை நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த கட்சி உள்ள வரையில பயங்கரமா பெருசா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது. நான் கிராமத்துல வேலை செய்யறேன், களத்துல மக்களோட வேலை செய்யறோம். மக்களோட பிரச்சனையை போய் பார்க்கையில எல்லாரும் சொல்றாங்க காசு வாங்க மாட்டாங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல காசு வாங்க மாட்டாங்கப்பா, மாற்றம் வருது, அட்லீஸ்ட் வாங்குறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம் தான். அப்ப இருக்கையில ஒரு நம்பிக்கை வருது, ஓ எங்கேயாச்சும் மாறிடும், இப்படித்தான் தொடங்குமோ ஒரு புது கட்சி, இந்த மாதிரி ஒரு மாடல் இல்லைன்னா ஓகே. இப்ப பேசுறதும் பண்றதும் பார்க்கையில எவ்வளவு விஷயங்களுக்கு இவர் வாயை பூட்டிட்டு இருக்காரு. அவர் அப்படித்தான் சைலண்ட் அது இதுன்னா. நேத்து ஜனநாயகன் ரிலீஸ், அந்த படம் எங்க வந்துகிட்டு இருக்கு, பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு நாடே. உங்களுக்கு உங்க படம் வந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு சைக்காலஜில அந்த படம் அவ்வளவு ஹிட் ஆகுமா அதுவே தெரியல. உங்களோட ப்ரொடியூசருக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப இருக்கல இங்க என்ன இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியானே, அது விடுங்க. இல்ல யாருக்காவது சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுங்க. மாணவர்கள் போராடுறாங்க, நீங்க என்ன செய்யணும்? நாங்க நீட்டுக்கு எதிர்ன்னு சொல்றீங்க. அனிதா செத்ததுக்கு நீங்க வீட்டுல போய் உட்காந்து பாத்துறீங்க. வாயை திறக்கணும்னு தோணலையா? என்ன சொல்றீங்க? உங்களோட பிரதிநிதி ஒருத்தர் நியூஸ்ல பேசல, என்னப்பான்னு கேட்கல, எப்பா இப்ப சந்தோஷமான டைம்ப்பா, இப்ப அதை பத்தி எல்லாம் பேசாதப்பான்றீங்க. நீட்டை பத்தி பேசுப்பான்னா சந்தோஷமான டைம் அது? எங்களுக்கு சந்தோஷமான டைம் இல்லையே. எத்தனை பிள்ளைய செத்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஜனநாயகம் பார்க்கறது சந்தோஷமா இருக்கா? உங்களோட தற்கொலை கூட்டம் ஒண்ணு இருக்கு. நீங்க அறிவாளிகள் நாங்க நம்பிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தற்கொலை கூட்டம் படம் தான் பெருசு, இதெல்லாம் பெருசான்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு பொண்ணெல்லாம் பேசிட்டு இருக்கு. நீங்க FIFA வேர்ல்டு கப் எல்லாம் மெரினால போய் பாத்தீங்க, அப்பெல்லாம் தெரியலையா நீங்க போய் போராட வேண்டியானு? தங்கம், மெரினாவை அடைச்சிட்டாங்க தங்கம். போராட்டம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச மெரினாவை அடைச்சிட்டாங்க. பிள்ளைகள் மெரினால கூடுவாங்கன்னு காவல்துறைகளுக்கு தெரியும், அதனால அடைச்சிட்டாங்க. மெரினாவுக்குள்ள போக முடியாது. அதே மாதிரி நிறைய முக்கியமான போராட்ட இடத்துக்கு போக முடியாது. மாணவர்கள் ரோட்லயும் பர்மிஷன் இல்லாத இடத்துலயும் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த கதியா? வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல நாங்க நீட்டுக்கு எதிர்ன்னு சொல்லியுமே நீங்க வாயை திறக்காம இருக்கீங்க, யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காம இருக்கீங்க, யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் என்ன பிளான்ல இருக்கீங்க புரியல. நாளைக்கு வாயை திறப்பீங்கன்னா எங்களுக்கு என்ன அதுதான் வேலையா? ஒருத்தவங்க நாங்க ஜெயிக்க வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கோம். உன் ஸ்டாண்டர்ட்னா மக்கள் எந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கான பட்டத்தை கொண்டு வருவோம். சங்கியா சங்கினோ, மங்கியா மங்கினோ, இல்ல டிவிக்கே தற்கொலைன்னே சொல்லுவோம். தெரியல, அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. நாங்க நம்புறோம். நன்றி.